அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏன்னா நம்ம ஏசப்பா என்ன பண்றாரு, எப்போயோ உயிர் தெழுந்து நம்மளோட கூட ஒவ்வொரு கூட இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு துக்கம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. ஏசப்பா நமக்கு எப்படி இருக்கிறாரு? எல்லாம் நிறைவாய் கொடுக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். யாராச்சும் துக்கமா இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? இல்லை. ஏன்னா ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் இல்லை, துக்கம் இல்லை. ஏன்னா நம்ம துக்கம் பாவம் எல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டாரு, அவரு சுமந்து தீர்த்துட்டாரு. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த கொடுக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த முதலாவது வார்த்தைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிற சுவாமி. அப்பா ஆண்டவரை பேசுகிற என்னை முதலாவது தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த சத்தியம் போய் சேரட்ட ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அதன்படி நடக்க அவங்க வாழ்க்கையை அப்படியே அப்பாயை படித்துக்கொள்ள அப்பா கொடுக்குற எண்ணெயை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. ஒரு மாற்றங்கள் வரட்டும். உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, உங்களுடைய அன்பு ஆண்டவரை இங்கே ஆண்டவரோட பிரசன்னம் போதுமானதாக இருக்கட்டும். தைரியத்தை கொடுங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி ஆண்டவரே வார்த்தைகளை கொடுக்கும்படிக்கு நீங்கள் உதவி செய்து நடத்தும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமம் குருவருக்கே செலுத்துகிறேன். மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே, அல்லேலூயா. சிலுவையில் பூத்த முதல் பூ என்ன பூ? மன்னிப்பு. நம்ம பார்க்க போகிற சிலுவையில் ஏசப்பா பார்த்திங்கன்னா, சிலுவைன்றது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு? கொடூரமான ஒரு கோரமான ஒரு காட்சியாக இருந்துச்சு. ஆனால் நம்ம தேவன் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அது என்ன பண்ணுச்சு? புனிதமான சிலுவையாய் மாறிச்சு. நம்ம வெளியில் கூட பார்க்குறோம், நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, இயேசுவை அறிஞ்சவங்களும் அறியாதவர்களும் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க? சிலுவை போட்டிருப்பாங்க. நிறைய ரவுடிங் கூட பார்த்திங்கன்னா சிலுவை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சிலுவைன்றது என்ன ஆயிடுச்சு? ஒரு புனிதமான சிலுவையாய் மாறிச்சு. அப்போ பார்த்திங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுறாரு? சிலுவையில் அறைய போகிறாரு. அவரால் காட்டி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு? ஒலிவ மலைக்கு போய் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. அவருடைய நம்ம வாசிக்கிறோம் லூக்கா 22:44 அவர் எப்படி பண்ணாராம்? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு துக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவர் சந்தோஷத்தோடு போய் ஜெபம் பண்ணல, துக்கத்தோடு கூட போய் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. அவர் வேர்வை எப்படி மாறிச்சான்? இரத்தமாக மாறிச்சு. அப்போது அவர் என்ன பண்ணுறாங்க? பரியாசம் பண்ணி அடிக்கிறாங்க. பரியாசம் பண்ணி லூக்கா 22:63 சொல்லுது, அவரை பரியாசம் பண்ணுறாங்க. அதே லூக்கா 22:64 அவருடைய கண்கள் கட்டி என்ன பண்ணுறாங்க? அவர் முகத்தில் அரைஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்க? உன்னை யார் அரைஞ்சதுன்ற என்ன பண்ணுறாங்க? அதையும் பரியாசம் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் வஸ்திரங்களை கயிற்றி சிவப்பான அங்கி அவருக்கு உடுத்துறாங்க. மத்திய 27:28 சொல்கிறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறாங்க? அவர் வஸ்திரம் போட்டிருந்த வஸ்திரத்தை கழட்டி அவருக்கு சிவப்பான அங்கியை உடுத்துறாங்க. முள்மூடி சூட்டி அவர் சிரசின் மேலே வைத்து அவர் என்ன பண்ணுறாங்க? நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? பரியாசம் பண்ணுறாங்க. மத்திய 27:30 அவர் மேல் துப்புறாங்க. யோவான் 19:3 அவர் என்ன பண்ணுறாங்க? கன்னத்தில் அடிக்கிறாங்க. வாரினால் என்ன பண்ணுறாங்க? அவரை அடிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, சிலுவைக்கு போகிற தருணத்தில் கூட, சிலுவையில் அரைஞ்ச தருணத்தில் கூட என்ன பண்ணுறாங்க? அந்த வழியாக நடந்து போகிறவங்களா தன் தலைக்கிளை துளுத்தி என்ன பண்ணுற? 3 நாளுக்குள்ள சபையை என்ன பண்ணுவார்? இவர் கட்டுவான்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? இந்த நிலையில் இருக்கிறாங்களே என்ன பண்ணுறாங்க? பரியாசம் பண்ணுறாங்க. அதுவே மார்க் 16:30 பார்த்தீங்களன்னா, உன்னையே ரட்சித்துக்கொள்ள என்ன பண்ணல இவனுக்கு திராணியே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மார்க் 16:31 மற்றவர்களை ரட்சிக்க தன்னை ரட்சித்துக்கொள்ள இவனுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? பரியாசம் நிறைய என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்குள்ள இருவர் என்ன பண்ணுறாங்க? சிலுவையில் அறையிறாங்க. அவர் நடுவில் தான் ஏசப்பா சிலுவையில் அறிகிறாங்க. அதில் அந்த கல்வனும் என்ன பண்ணுறான்? அவரை பரியாசம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஜீவனுள்ள தேவனாய், ஆனால் இந்த பூமிக்கு அவர் என்ன பண்ணல? ஒரு பாவமோ செய்யவில்லை. எல்லாருக்கும் என்ன செஞ்சார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். வேதம் அதை தான் சொல்லுது. நன்மை செய்கிறவராய் என்ன பண்ணார்? சுற்றி திரிந்தார். ஆனால் அவரை என்ன பண்ணாங்க? வகை தேடினாங்க. எப்படியாச்சும் இவர் என்ன பண்ணணும்? இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? நிறைய துக்கப்படுத்தி இது பண்ண. அந்த தருணத்தில் கூட, சிலுவையில் அறையப்பட்ட அந்த தருணத்தில் கூட இவ்வளோ நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள், துக்கங்கள், வேதனைகள், இந்த
அந்த பாடுகள் மத்தியில் கூட அவர் என்ன வார்த்தை சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னியும், இவர் தாங்கள் செய்கிறது என்ன பண்ணுறாங்க, என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 23:34. இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமேன். என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களை மன்னியும். அப்போ உலக பிரகாரமான வாழ்க்கையில பார்க்கும்போது யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னாலும் நம்மளால என்ன பண்ண முடியல, மன்னிக்க மனதில்லை. மன்னிக்க மனதில்லாமல் என்ன பண்ணுறோம், நிந்திக்கிறோம், அவங்க மேலே கோவிக்கிறோம், வருஷ கணக்காக என்ன பண்ணுறோம், பேசாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திற்கு வந்தவர் தெய்வமாக வரல, மனுஷனாக தான் என்ன பண்ணார், இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கும் என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை ஒரு நாள் என்ன பண்ணல, அவர் பார்க்கவே இல்லை. அவர் எப்படி இருந்தார், மன்னிக்கிற தேவனாக இருந்தார். அவ்வளோ நிந்தைகள், பாடுகள், பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் என்ன பண்ணார், மன்னிக்கிறவராக இருந்தார். இந்த நாட்களில் யாரெல்லாம் ஏசுகிறாருன்னு பார்க்கலாம். கர்த்தர் மன்னிப்பதற்கு, பாவிகளை மன்னிப்பதற்கு எப்படி இருக்கிறார், தயவு பொருந்திய தேவனாக இருக்கிறார். நெகோமியா 9:17. நெகோமியா 9:17. செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆனாலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, உபவாசிக்கிறாங்க. நம்ம முதல்லேருந்து வாசிக்கும் போது தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெட்டு உடுத்தி சாம்பில் உட்காந்து உபவாசிக்கிற நேரத்தில் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது நம்ம பாவங்களை என்ன பண்ணோம், அறிக்கையிடணும். நம்ம பாவங்களை அறிக்கையிடணும். நம்ம பாவங்களை அறிக்கையிட்ட பின்பு தான் நம்ம என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். நம்ம எல்லாருமே யோசிப்போம், நான் பாவமே செய்யலை அப்படி என்ன பண்ணுறோம். தேவனை போல ஒரு பரிசுத்தவான் யாருமே இல்லை. ஆனால் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நான் எந்த பாவமும் செய்யவே இல்லை, நான் எதுவுமே செய்யலைன்ட்டு யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இந்த ஜனங்களும் அப்படிதான், எல்லாமே செய்கிறாங்க, அற்புதங்களை பார்க்குறாங்க, அதிசயங்களை பார்க்குறாங்க. தேவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரை முகமுகமாக மோசை கூட பார்க்குறாரு. ஆனால் கானான் தேசத்துக்கு என்ன பண்ணல, போகவில்லை. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே சொல்லி ஜோமனினே வராங்க. அப்போது அவர் எப்படி இருக்கிறாரா, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபை உள்ளவருமான தேவன். அவர் எப்படி பண்ணுறவராம், கைவிடாதவர் இருக்கிறார். அவர் மன்னிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறார், மனம் பொருந்தினவராக இருக்கிறார். அப்போது தேவன் பார்த்தீங்கன்னா அவரே நம்மளை என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறவராக இருக்கும் பொழுது உலக பிரகாரமான மனுஷங்க நம்மளுக்கு ஏன் இன்னும் வருஷம் என்ன பண்ணுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம், 7 வார்த்தைகளை பற்றி பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இன்னும் எல்லாருக்குமே என்ன பண்ணல, மன்னிக்கிற குணம் இல்லவே இல்லை. ஒரு திருவிருந்துக்கு போகிறோன்னா கூட மற்றவங்க மேலே கசப்பு இருந்தால் கூட என்ன பண்ணோம், திருவிருந்து எடுக்கக்கூடாது. அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க கிட்ட தானே, அவங்க யாரோ தானே, அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டிலே நம்ம சண்டை போட்டு திருவிருந்து என்ன பண்ணக்கூடாது, எடுக்கவே கூடாது. மன்னிக்கிறவர்களாகவும் இருக்கணும், மன்னிப்பு கேட்கிறவர்களாகவும் இருக்கணும். அது எடுத்து வாசிக்கலாம். அதே தானியேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அது 9 வாசிக்கலாம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆமென். இங்கேயும் தானியேல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு, உபவாசித்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து என்ன பண்ணுறாரு, முதலாவது அவங்க பாவங்களை என்ன பண்ணுறாரு, அறிக்கை செய்கிறாரு. அவங்க பாவங்களை அறிக்கை செய்து
தானியேல் என்ன பண்றாரு, தேவனுக்கு 3 வேளை என்ன பண்ணுவார், செலவிடுகிறவரா இருக்கிறார். அவர் நம்ம பாவம் செய்யறோம், அவர் பாவம் செய்யலன்னு சொல்ல முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படி இல்லை, தன் பாவங்களை என்ன பண்றாரு, அறிக்கையிடுறார். அவர் நியாய பிரமாணங்களை கை கொள்ளல, அவர் கட்டளைகளை கை கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த தருணத்துல கூட அவரு உபவாசித்து ரெட்டுடுத்தி உட்காந்து என்ன பண்றாரு, அவரு அந்த 10வது வசனத்துல பார்க்கிறோம், ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் என்ன பண்ணுது, உண்டு. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் மன்னிக்கிற ஒருவரா இருக்கிறார். யார் அது, நம்ம இயேசு மட்டும்தான். அவரால் மட்டும்தான் மன்னிப்பு கொடுக்க முடியும். நம்ம நினைப்போம், நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சுட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியல, ஏசப்பா நம்மளை எப்படி மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு. அவர் அப்பேற்பட்ட தெய்வன் இல்லை. அவர் எப்படி இருக்கிறாரு, மன்னிப்பு கொடுக்கிறவரா இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பாவங்கள் நம்மளை விட்டு விலக்குவார். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமேன். அவர் எப்படி இருக்கிறாரு, நம்ம பாவங்களுக்கு சரி கட்டாம என்ன பண்றாரு, மீண்டும் வாசிக்கலாம். தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமேன். ஒரு நாளும் பாவம் செஞ்சுட்டு உடனே என்ன பண்ணுவார், ஏசப்பா தண்டிக்கிறவரெல்லாம் கிடையாது. அவர் மன உருக்கமும் இறுக்கமும் நீடிய சாந்தமும் தய உள்ளவரா இருக்கிறார். மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஆமேன். அவர் என்ன பண்ணுவார், நம்ம மேல திரும்ப திரும்ப என்ன பண்ணுவார், இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்தாலும் நம்மளுக்கு இறங்கி என்ன பண்ண, நம்ம பாவத்தெல்லாம் எங்க திரும்ப போட்டார், சமுத்திரத்தின் ஆழங்களில போட்டார். நம்ம பாவம் இப்போ நம்ம ஜபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது நம்ம என்ன பண்ணோம், பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். பாவம் செய்து பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அதன் பின்பு நம்ம ஜெபிக்கும்போது அது என்ன பண்ணோம், உடனே பதில் கொடுப்போம். நம்ம பாவங்களை நம்ம எந்த பாவமும் செய்யலை, நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், நான் ஜெபம் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, தேவனிடத்தில் நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணோம், ஜெபிக்கிறவர்களாகவும் மன்னிப்பு கேட்கிறவர்களாகவும் இருக்கணும். நாமும் மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 6:14. உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஆமென். மனுஷன் என்ன பண்றான், மாம்சத்தில் இது என்ன உலகமாக இருக்குது, பாவமான உலகமாக இருக்குது. மாயையான காரியங்களை தான் நம்ம பார்க்குறோம், பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், மனுஷன் வந்து தப்பு பண்ணுறான்னா அதை நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம குடும்பங்கள்லேயே கூட பார்த்தோன்னா தப்பு செய்யாதவங்க யாருமே இல்லை. இப்போ நம்மளே கூட, இப்போ நான் பேசுகிற நானே கூட பார்த்தீங்கன்னா தப்பு செய்யாமலாம் இல்லை, மன்னிக்கிறவளாக இருக்கிறதெல்லாம் இல்லை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டில் யாருக்கிட்டுமே நான் பேசவே மாட்டேன். ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் சரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நான் பேசவே மாட்டேன், எதுவுமே நான் அவங்ககிட்ட எதுவுமே பண்ணிக்கவே மாட்டேன். ஆனால் வேதத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது, அப்போ எனக்குள்ளவே ஒரு கேள்வி, நம்ம வந்து ஜெபம் பண்ணுறது, வசனம் படிக்கிறது, வார்த்தை கொடுக்கறது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வார்த்தையும் கொடுக்குறேன், இதை காட்டிலும் எனக்கு மன்னிக்கிறன்ற குணம் எனக்கு இல்லைன்னா இதெல்லாம் என்ன பண்ணுது, வேஸ்ட்டு தான். அப்போது நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெப வேலையை நான் அதிகமாக ஆக்கிட்டேன். ஆனால் ஜெப வேலையை ஆக்குறது மாத்திரம் இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா, மற்றவங்களை மன்னிக்கிற மனம் இல்லாமல் தேவனிடத்தில் நம்ம போய் மன்னிப்பு கேட்டால் கிடைக்குமா, கிடைக்காது. நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை இழக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இல்லை, மன்னிப்பு இல்லை, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, அதை பொறுத்து போகிற தன்மை என்ன பண்ணல நம்மளுக்கு இல்லை. அப்போது மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா நம்மளை என்ன பண்ணுவாரா, மன்னிக்கிறவரா இருக்கிறார். அடுத்து எடுத்து வாசிக்கலாம். பிறரை மன்னிப்பதற்கு தேவன் விருப்பமா இருக்கிறார். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல
நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். ஒருவருக்கொருவர் எப்படி மன்னிக்கணுமா? தயவுள்ள மனதா. ஏதோ இப்போ சொல்லிட்டாங்க, சரி ஏதோ மெசேஜ் கொடுத்துட்டாங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, போயிட்டு சரிங்க சாரிங்க அப்படி இல்லை. தயவா என்ன பண்ணோம், சரிங்க நான் பண்ணது என்ன பண்ணிச்சு தப்பா இருக்குது, நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நமக்குள்ள என்ன வரணும், தயவு வரணும். நம்ம தேவன் வந்து பார்த்தீங்கன்னா தயவுள்ளவராக இருக்கிறார். அப்போ அவரை சாயலா இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும், தயவுள்ளவர்களா இருக்கணும். அப்போ நம்ம தயவுள்ளவர்களா இருக்கும்போது தேவன் என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம மகன் என்ன பண்ணோம், இன்னைக்கு மாறிடும், இன்னைக்கு உடனே எல்லாம் மாறணும்னா எல்லாரையாலையும் முடியாது. அது என்ன பண்ணோம், ஜெபிக்கணும், அவரிடத்துல உபவாசித்து என்ன பண்ணோம், முழங்கால் படிட்டாதான் நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள்லாம் மாறணும்னா என்ன பண்ணோம், அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது அதெல்லாம் என்ன பண்ணோம் நடக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கணும், தயவுள்ள மனப்பான்மை இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 18:21 என்னிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்ய வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்படி படிங்க. எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பெற்றவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். ஆமென். இந்த இடத்துல பார்க்குறோம், ஒரு சம்பவம் நடக்குது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதா, ஒரு ஊழியக்காரருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு ராஜ்யத்திற்கு ஒப்பா இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்குறோம், இப்போ வந்து ஒரு கடனை வந்து தேவன் என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறார். அப்போது அந்த 27 அந்த ஊழியக்காரன் ஆண்டவரிடத்தில் மனமிறங்கி என்ன பண்ணுறான், அவன் விடுதலை பண்ணி கடன்களையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்போது இவர் என்ன பண்ணுறார், மறுபடியும் போயிட்டு இவர் பட்ட கடனை என்ன பண்ணுறாரு, மன்னிக்க மனதில்லாமல் இருக்கிறாரு. அப்போது தேவன் வந்து நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கணும். இங்கே இந்த உவமையில் பார்க்குறோம், இவர் என்ன பண்ணுறாரு, மன்னிக்க மனதில்லாதவராக இருக்கிறார். அதிலே நம்ம வாசிக்கிறோம், 35 வாசிக்கலாம். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அந்த 30 வாசிக்கலாம். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவு அவனை காவலில் போடுவித்தான். ஆமென். இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் கடன் பட்டாரு, ஆனால் அவன் கெஞ்சி கேட்கும் போது என்ன பண்ணிச்சு, மன்னிப்பு கிடைச்சிச்சு. அதே மனுஷன் போயிட்டு இன்னொருத்தருங்கிட்ட வெள்ளியும் பணம் என்ன பண்ணுறாரு, கடனாக கொடுக்குறாரு. அவங்க கொடுக்கலன்னு மாத்திரத்தில் அவங்க என்ன பண்ணுறாரு, காவலையில் அவங்க கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணுறாரு, போட்டு வைக்கிறாரு. அப்போது அதை பார்க்குற அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த 32 வாசிக்கலாம். அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன்வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாசிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். ஆமென். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன்னிக்கிற மனதில்லாமல் என்ன பண்ணுறோம், தப்பு பண்ணுறோம். அப்போது பரலோகத்தில் பார்க்குற நம்ம தேவன் என்ன பண்ணுறாரு, மீண்டுமா நீ என்ன பண்ண, இந்த இதுவை நீ இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கினே போ, நீ பட்ட கடனை என்ன பண்ணோம், நீயே தீர்த்து போ அப்படின்னு
சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அந்த ஊழியக்காரனுக்கு செய்கிறாரு. இந்த நாளில் நம்ம கேட்குற சத்தியத்தின்படி மற்றவர்களுக்கு மன்னிக்கிற குணம் நமக்கு இல்லைன்னா தேவன் கண்டிப்பாக சொல்கிற நம்மளுடைய தப்பிதங்களை என்ன பண்ணுவார், மன்னிக்கவே மாட்டார். நம்ம என்ன பண்ணணும், கொடுக்குற கடனாச்சு வாங்குற பணமாச்சு எதுவாக இருந்தாலும் கொடுக்குற அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணணும், அவங்களுடைய தப்பிதங்களை என்ன பண்ணணும், மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ மன்னிக்க மனதை நம்மளுக்கு உள்ள வேணும்னு சொன்னால் அது நம்மளே ஏற்படுத்திக்க முடியும்னா அதெல்லாம் முடியாது. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, எதுவுமே என்ன பண்ண முடியாது, நம்மளால் வெற்றியை காணவே முடியாது. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 17:3-4. இருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் முன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். ஆமென். இங்கே வேதம் சொல்லுது, லூக்கா 17:3-4 வாசிக்கிறோம். எத்தனை முறையா, 7 முறை என்ன பண்ணமா மன்னிக்கணும். நம்மளுக்கு ஒரு முறை மன்னிக்கிறது எப்படி இருக்குது, பெரிய விஷயமா இருக்குது. இறங்கி போய் ஒரு மன்னிப்பு கேட்கணுன்னா பெரிய விஷயம்தான். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, என்னாலலாம் முடியாது, என்னாலலாம் என்ன பண்ண முடியாது, இறங்கெல்லாம் போக முடியாது, என்னாலலாம் கேட்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாளில் நம்ம குட் ஃப்ரைடே கொண்டாடுறது, ஈஸ்டர் கொண்டாடுறது, அதை காட்டிலும் தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நம்ம வேதத்தை படிக்கிறது மாத்திரம் இல்லை, அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்கணும். அப்போதான் என்ன பண்ணுவார், அவர் வருகையில் நம்மளாம் என்ன பண்ணுவோம், எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருப்போம். அவருடைய வசனத்தை படித்து, ஏன்னா நம்மளுக்கு தெரியாதவங்க அந்நியர்களாக இருந்தால் அந்த வசனத்தை குறித்து தெரியல, அவங்களுக்கு இதை படிக்கலை அப்படின்ற ஒரு நிலை. நம்ம படித்தோம், அதை உணர்ந்தோம், இன்னும் உணர்வில்லாமல் இருந்தால் தேவன் என்ன பண்ணுவார், கைவிடுற நிலைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தள்ளப்படுவோம். நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நம்ம தேவன் எப்படி நம்மளை மன்னிக்கிறாரோ அதுபோல் அவர் சாயலாக இருக்கிற நம்ம பிள்ளைகளும் நம்ம எப்படி இருக்கணும், மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, யோசேப்போட சகோதரர்களை குறித்து பார்க்கலாம். யோசேப்பு எப்படி இருக்கிறாரு, எல்லாருடைய இளையவராக இருக்கிறார். ஆனால் அவங்க சகோதரர்கள் அத்தனை பேரும் பகைக்கிறாங்க தான். இப்போது வேதத்தில் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், நம்ம அவங்க அத்தனை பேர் அவங்க குடும்பத்தில் பகைக்கும் போது என்ன பண்ணுறாரு யோசேப்பு, ஆகாரம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது அந்த குடும்பத்தை போஷித்தது யார், யோசேப்பு தான். தேவன் என்ன பண்ணார், யோசேப்பின் மூலமாக தான் அந்த காரியத்தை வாய்க்க செய்தார். அப்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 50:15. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு செரிக்கும் செரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். அப்போ என்ன பண்ணுறாங்க, சகோதரர்களுக்குள்ளெல்லாம் என்ன ஆகுது, ஒரே குழப்பமாயிடுச்சு. ஐயோ நம்ம தகப்பன் என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரே, இனி வருகிற காலங்களில் நம்ம பிள்ளைங்க நம்மள என்ன பண்ணுவோம், சாப்பிட என்ன பண்ணுவோம், நம்மளை யார் என்ன பண்ணுவாங்க, கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரத்தில் தான் ஆட்களை அனுப்பி என்ன பண்ணுறாங்க, யோசேப்பு கிட்ட பேச சொல்கிறாங்க. அப்போது 19 சொல்லுது, யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. யோசேப்பு என்ன சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்து கூட என்ன பண்ணுறாரு, நான் தேவனா உங்களெல்லாம் இது பண்ணேன். அப்போது 20 வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பச்சமாய் பேசினார். ஆமென். அப்போ யோசேப்பு என்ன பண்றாரு, அவ்வளோ பச்சமா அவருக்கு துரோகம் செய்தாங்க, எவ்வளோ என்ன பண்ணாரு, அசிங்கத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பார். ஆனால் அதை ஒன்றை அவர் என்ன பண்ணல, நினைக்கவே இல்லை. அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், இவங்களெல்லாம் வெறுத்துட்டு போயிருக்கலாம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா
யோசேப்புக்கு அந்த எண்ணம் வரல. யோசேப்புக்கு ஏன் அந்த எண்ணம் வரலன்னா, அவர் தேவனோடு கூட இருந்ததுனால் மாத்திரம்தான் அந்த எண்ணம் வரல. அப்போ நம்மளும் தேவனோடு கூட இருக்கிறோம் அப்படின்னா யோசேப்பை போல என்ன பண்ணுவோம், நாமளும் நம்ம குடும்பங்கள் என்ன சூழ்நிலையாக இருக்கலாம். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நிலம் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நீங்கள் என்ன பண்ணுவ, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, நிறைய பிரச்சனைகள் ஓடுது தான். ஆனாலும் அவங்க சகோதரர்களை என்ன பண்ணல, அவங்க அப்பாவுடைய ஸ்தானத்தில் இருந்து அந்த குடும்பங்களை என்ன பண்ணாரு, போஷித்து நடத்தி அவங்களோட அன்பாக தான் பேசினார். அதே வசனத்தை நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, யோசேப்பு அழுதார் என்று என்ன பண்ணுது அந்த 17 சொல்லுது. அவர் என்ன பண்ண, அழ வேண்டிய நேரமே இல்லை. ஏன்னா அவர் எல்லாரையும் மன்னிக்கிறாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, அவங்க குடும்பத்தை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் அழுகிற, நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரியெல்லாம் இருப்போம்னா இருக்கவே முடியாது. அவருடைய கிருபை தயவு தேவன் அவரோடு கூட இருந்ததுனால தான் என்ன பண்ணாரு, இவைகளெல்லாம் மேற்கொள்ள பலன் அவருக்கு கொடுத்தார். கெட்ட குமாரன் கதையை பார்க்குறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவங்க தகப்பன் என்ன பண்ணுறாரு, இளையவன் வந்து தப்பு பண்ணுறான். தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணுறான், தூர தேசத்துக்கு போயிட்டு வரான். இதே நம்ம வீட்டில் ஒரு பசங்க தப்பு பண்ண, எனக்கு கூட என் பசங்க தப்பு பண்ண எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் திட்டுவேன். எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் அவங்கள வந்து நல்லா பார்த்துப்பாரு. என்ன பண்ணாலும் உடனே அவங்களுக்கு இது பண்ணுறது அவர் மட்டும்தான். ஆனாலும் என்ன பண்ணுறாரு, இவர் அன்போடு அவனை அரவணைச்சு அவனுக்கு புத்தி தெளிஞ்சு வரும்போது என்ன பண்ணுறாரு, அவனை மன்னித்து அவனுக்கு ரெட்டு உடுத்தி அவனுக்கு என்ன பண்ண ஆகாரத்தெல்லாம் கொடுத்து, அப்படி பார்க்கும்போது அவனுடைய மனம் எப்படி இருந்துச்சு, மீண்டுமா பாவம் செய்ய போகுமா, போகாது. ஒருவன் என்ன பண்ணுறான், பாவம் செய்யும் பொழுது அவன் மீண்டு வரான்னு சொல்லிட்டு சொன்னால் அவனை நம்ம என்ன பண்ணோம், மன்னிக்கிறவர்களாக இருக்கணும், மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்கணும். அப்போது நம்முடைய தப்பிதங்களை என்ன பண்ணுறது, தேவன் மன்னிக்கிறத போல நம்மளும் என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு தப்பிதங்களை மன்னிப்போம். எல்லாரையும் இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு கோடி சோத்திரம்.